கரெக்டாக மதிய டைம் அப்படி கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தா அங்கே சிக்கனு அப்படி அடுப்பில் பொரியுது. சரி ரைட்டு, அண்டாவை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி இங்கே பிரியாணி அப்படிங்கிறத திறந்து பார்க்கலாம்னா திறக்கூடாதுன்ட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக ஆகிப்போச்சு. சிக்கனை பொரிச்சு எடுக்கும்போதே திங்கினும் போல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா திறங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு ரெடியாக சண்டை போட்டு அதை பார்த்து என்ன இதை பார்த்தோன்னே சரி ரைட்டு பிரியாணியை நாசப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பிரியாணியா இல்லை பாயாசமா அப்படிங்கிறத கடைசி பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுப்பை மாற்றி வைக்க சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு தெரில. சரி நம்மளும் மாற்றி வச்சாச்சு. நீ ஒய்யாமல் திறந்து பார்க்காத, 10 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்ட்டாங்க. நானும் கொஞ்சம் போய்ட்டு கொஞ்சம் கழித்து வந்து பார்த்தா ரெடி ஆகிடுச்சு. அதுவாக இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போலாம் வேகாமல் இருந்திருக்கு, இப்போ வெந்து இருந்திருக்கு. அப்படி ஆவியாக பிறந்துச்சுங்க. சைட்லேயே பார்த்தா அங்கே சிக்கன் பொரியுது. எனக்கு பசி தாங்க முடியல. சரி நான் போய் உட்காருதேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நான் போய் உட்காந்தாச்சு. இலையில அந்த ஜாமுன்னு தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு சரி ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேவரட் என்றைக்குமே சம்பல் தான். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம ஊரில் ஃபேவரட் நமக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்ல முடியும். சரி ரைட்டு வைங்கன்னு சொல்லி வச்சு 2 முட்டை வச்சு அடித்து போடுவாங்க. 1 முட்டை போதும். சரி கறியை வைங்கப்பா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்குது. அந்த ஆளை நம்மளை தூக்கி வச்சிரும், இது சரிப்பட்டு வராதுன்னு கறியை தூக்கி வச்சுட்டு பிரியாணி அப்படி வச்சாங்க. இதில் விஷயம் என்னென்னா, நான் எதிர்பார்த்ததை விட இந்த பிரியாணி உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதோட அதுக்கு ஊற்றின குருமா இன்னும் டேஸ்ட்டுங்க. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.